காதலின் சின்னம்னா சில பேர் தாஜ்மஹால் சொல்லுவாங்க, சில பேர் ஐஃபில் டார் சொல்லுவாங்க. ஆனால் கொஞ்சம் பேர் தான் ஃபெர்னாண்ட் அர்பேலோவோட கல்லறையை சொல்லுவாங்க. 1880 பாரிஸில் ஒரு பணக்கார குடும்பத்தில் பிறந்தவர் கலை மேலே உள்ள ஆர்வத்தினால நிறைய ஆர்டிஸ்ட்க்கு ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தார். வெஸ்ட்மினிஸ்டர் ஃபாரின் பேங்கோட டைரக்டராக இருந்தவர் 1942 இறந்தும் போனார். அதுக்கு சரியாக ஒரு வருஷம் முன்னாடி அவரோட ஸ்கல்ப்டர் ஃப்ரெண்டான அடால்ஃபோ கூப்பிட்டு தனக்குன்னு ஒரு கல்லறையை டிசைன் பண்ண சொன்னார். அதில் அவரோட ஒய்ஃபோட முகத்தை எப்பயுமே பார்த்துட்டு இருக்க மாதிரி ஒரு சிலையை அமைச்சாங்க. அவர் ஒய்ஃப் யாரு, அவங்க பேரு என்ன பண்ணாங்கன்ற டீடைல்ஸ் எங்கேயோ பதிவாகல. ஆனா அந்த கல்லறை மூலமா அவர் அவங்க ஒய்ஃபை எவ்வளவு லவ் பண்ணாருங்கிறது இன்னி வரைக்கும் பதிவாகிருக்கு. கல்லறையில் கூட ஜன்னல் ஒன்று வைத்து உந்தன் முகம் பார்ப்பேன் நடிங்கிற பாட்டுக்கு இங்க தான் இன்ஸ்பிரேஷனே எடுத்திருப்பாங்க போல. பட் ஒரு சின்ன வருத்தம், லிட்டரலா அவங்க தலையை பிடிச்சிருந்ததுக்கு பதிலா ஒரு போட்டோவை பிடிச்சிருக்க மாதிரியோ இல்ல ரெண்டு பேரும் ஃபேஸ் பண்ணி உட்காந்துருக்க மாதிரியோ ஒரு சிலையை செஞ்சிருக்கலாம். இது என்ன சைக்கோ கில்லர் வைப்ஸ் கொடுக்குது. பட் ஸ்டில் எவ்வளவு நாள் தான் இதே முகத்தையே பார்த்துட்டு இருப்பேன்னு சொல்லி சலிச்சுக்கிற ஹஸ்பண்ட்ஸ் மத்தியில செத்த அப்புறம் கூட உன் முகத்தையே பார்த்துட்டு இருக்கணும்னு சொல்ற மாதிரியான ஒருத்தரோட கல்லறை உண்மையிலே சிம்பிள் ஆஃப் எட்டர்னல் லவ் தான் தோணுது.